Hello friends, welcome to our channel. This is S.L.J.CREATIONS. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டொமேட்டோ ரைஸ் தான், பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், டேஸ்டியாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு உளுந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணேன்ப்பா, நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அது கூட நான் ஒரு 3 சில்லி லைட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளியை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின விட்டு நம்ம அந்த தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், தக்காளியும் சீக்கிரம் குழஞ்சிரும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு அதையும் அப்போவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் கோரியாண்டர் பவுடரும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பாஸ்மதி அரிசி 3 அழாக்கு எடுத்திருந்தேன், சரிங்களா? ஸோ 3 அழாக்குக்கு நான் வந்து 5 அழாக்கு, அதே சேம் எந்த கப்பில் அளந்தீங்களோ அரிசி அதே கப்பில் 5 அழாக்கு தண்ணி நான் ஊற்றியிருக்கேன். அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஸோ கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். ரைஸ் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான சால்ட்டையும் நீங்கள் அப்போவே டேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு வச்சுடுங்க. மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விடலாம். அது என்ன ஆகும்னா ஒரு நடுப்புற ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லைட்டாக கலரி விடுங்க. கலரி விட்டிங்கன்னா டொமேட்டோ ரைஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.